ஆத்ம நமஸ்காரம். இன்னைக்கு சாமி நமக்கு நம்மளுடைய எண்ணங்கள்ல உதயமாகி, நீ ஒளியாய் இருக்கிறாய், இந்த ஒளியை உன்னுடைய ஒளியை பெருக்குவது எப்படி, அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தை சாமி கொடுத்துருக்காங்க. சிவானந்த பரமஹம்சர் மகா யோகி அவதார புருஷர், நம்முடைய ஆத்மா பிதா. எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒளி உயிராக இருக்கின்றது, ஆன்மாவாக இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம உடம்புல எந்த உறுப்பு ஒளியாக இருக்கிறது என்று பார்த்தால் உடல் முழுவதுமே ஒளிமயம்தான். ஏன்னா மின்சார புலன், காந்த புலன் எல்லாமே இருக்கு. அப்பதான் இயக்கம் இருக்கும். ஆனா அது குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த ஒளியானது எங்கிருந்து நமக்கு இந்த உடல் முழுவதும் பரவுகிறது என்று பார்த்தால், நம்முடைய ஆன்ம புள்ளி இருக்குமிடமாகிய புருவ மத்தி. இதைத்தான் சித்தர்கள் மகா யோகிகள் எல்லாம் மகாரம் என்று சொல்கிறார்கள். இது நெற்றிக்கண் என்று சொல்லப்படுகிறது. சாமி சொல்றாங்க, இரு புருவங்களுக்கு மத்தி இடையே உள்ள மத்தி சாமி சொல்றாங்க. ஆனா இதை நான் வெளியரங்கமா நான் பார்க்கணும் அப்படின்னா, சித்தவேதம் தெளிவா சொல்லியிருக்கு. சாமி எழுதுன சித்தவேதத்துல இடக்கண்மணி இடச்சந்திரன், வளக்கண்மணி வளச்சூரியன், அது சூரியன் அப்படின்னே சொல்றாரு சாமி, சொல்லியிருக்காங்க சித்தவேதத்துல. இந்த இரண்டு கண்மணிகள் வழியாதான், அந்த கண்கள் வழியாதான் ஒளி நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒளியை வைத்து கொண்டுதான் நாம் வெளியே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களிலும், அண்ட சராசரங்களையும் இருக்கின்ற ஒளி வடிவமான இருக்கக்கூடிய இந்த பொருட்களை பார்க்கின்றோம். இப்ப காரு ரொம்ப கருமையான இருட்டுக்குள்ள நம்ம பார்த்தோம்னா நம்ம கண்மணியில ஒளி இருக்கு, ஆனா எந்த பொருளும் நமக்கு தெரியாது. ஏன்னா அது கார் இருட்டு. அதாவது இதே இது வெளிச்சம், ஒளி அது புகுந்து அந்த காரி இருளை அகற்றி விட்டு பார்த்தா அங்க இருக்கிற பொருள் நமக்கு தெரியும். இது ஒரு முக்கியமான சூட்சமமான ஒரு விஷயம். என்னன்னா, உனக்குள் ஒளி இருந்தால் மட்டும் பார்த்தாது, நீ பார்க்கக்கூடிய பொருளையும் ஒளி இருக்க வேண்டும், வெளிச்சம் இருக்க வேண்டும். அப்பொழுது உனக்கு தெளிவா தெரியும். இது எதுக்கு சொல்றோம்னா, உன் ஆன்மாக்குள்ளேயே ஒளி இருக்கிறது. அண்ட சராசரங்களை தாண்டி, பிரபஞ்சங்களை தாண்டி பேரொளியாக இறைவன் இருக்கின்றான். இதுதான் விஷயம். அந்த ஒளி அங்கு இருப்பதனால்தான் உனக்கு இங்க ஒளி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த ஆத்மா புள்ளியிலிருந்து ஒளி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இது நம்ம பேசிக்கா தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சித்த வித்தையை அபியாசம் அதிகமாக செய்யும் பொழுது புருவ மத்தியிலே இருக்கக்கூடிய 1000 மடங்கு சூரியனை எப்படி அதிகப்படுத்துவது. ஏன்னா எல்லா உயிருக்கும் 1000 மடங்கு சூரியன் இருக்கின்றது பிறக்கும் பொழுது புருவ மத்தியிலே. அதை வைத்து தான் அதனுடைய வாழ்க்கை வாழக்கூடிய சத்து பொருள் அதுக்கு கிடைக்கிறது. புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்ற காந்த புலன், மின்சார புலன் தான் கிடைக்குது. எந்த அளவுக்கு நீ அதை எடுத்து செலவு பண்ண 1000 மடங்கு சூரியன் உள்ள சக்தி மையம் செலவாகிட்டே இருக்கும். அப்ப நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி பொருள் எல்லாமே 2 வடிவத்துல வருது. ஒன்று 1000 மடங்கு சூரியனா இருக்கக்கூடிய தாதுவா இருக்கக்கூடிய பொருள்ல இருந்து வருது. அதே போல நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து வருது. இப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை, சகல ஜீவராசியுடைய வாழ்க்கை. ஆனா ஒரு சித்த வித்தியார்த்தி தொடர்ந்து சித்த வித்தை அபியாசம் செய்யும் பொழுது அந்த தொண்டைக்குழிகளும் நெஞ்சுக்குழியும் நாம் ஏற்கனவே பதிவு செய்தது போல நேர்கதி, சரியான கதியில் செய்யும் பொழுது நமக்கு என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்றால், நீங்கள்
சித்தவித்தை ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தால், உங்களை உள்ளுக்குள் நீங்கள் கவனித்தால், ஆரம்பத்தில் ஒன்று உள்ளே உள்ளே அந்த உள்ளே நடத்தக்கூடிய அந்த கதி, அது பிங்கள நாடி வழியாக ஓடும். ஒரு சில நேரம் சுழிமுனை நாடி வழியாக சரியாக ஓடும். ஒரு சில நேரம் அது சந்திரகலையில் ஓடும், இல்லாவிட்டால் சூரியகலையில் ஓடும். நாம் சரியான முறையில் புருவ மத்தியில் மனதை வைத்து கண்மணியை வைத்து அபியாசம் செய்யும் பொழுது என்ன ஏற்படுது அப்படின்னா, அந்த கரெக்டாக சுழிமுனை சுவாசம் உள்கதியாக ஓட ஆரம்பிச்சிடும். இப்படி ஓட ஓட தான் ஊர்த்துவ கதி அப்படின்னு அடுத்து மாற்றம் ஏற்படுது. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்றால், இப்பொழுது இந்த ஊர்த்துவ கதி, அதாவது உள்வெளி சுவாசத்தை சித்தவித்தை பிராணாயாமத்தை நீ செய்து உன்னை நீ கவனிக்கும் பொழுது, 2 கண்களையும் புருவ மத்தியில் நோக்கி பார்த்து மனதை புருவமைத்து வைத்து ஜெபிக்கும் பொழுது, நல்ல ஜெபம் பண்ணிகிட்டே இருந்துக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, புருவ மத்தியில் இடக்கண், அதாவது சந்திரகலையில் ஓடும் பொழுது புருவ மத்தியில் உங்களுக்கு எல்லோ மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய கோல்டன் கலர் உங்களுடைய புருவ மத்தியில் தெரியும். அதே போல சூரியகலையில் உள்கதியில் சூரியகலை ஓடும் பொழுது கவனிக்கும் பொழுது சிகப்பு நிறம் கலந்த ரெட்டிஸ் அதோடு கலந்த ஒரு ஃபயர் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கலர் புருவ மத்தியில் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் கரெக்டாக சுழிமுனியை பிடிச்சி அதுக்கு பிறகு என்ன செய்ய, இடதுகளை வலதுகளை ஓடி கரெக்டாக சுழிமுனியை பிடிச்சி நீங்கள் கரெக்டாக நம்ம ஜபிக்கும் பொழுது நீங்கள் 2 கண்களை திறந்து புருவ மத்தியில் பார்த்து ஜபிக்கும் பொழுது கரெக்டாக புருவ மத்தியில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, ஜோதியாக உங்களுடைய ஆன்மா பிரகாசித்து வெண்மை, அதாவது வெண்மைன்னா அது எப்படி, ஒரு சில்வர் கலர் அப்படி வச்சுக்கோங்க. சில்வர் கலர்னா வெண்மையான ஒரு கலர், அது புருவ மத்தியில் நீங்கள் காணலாம். அது ஒரு சூரியனை நீங்கள் வெளியே இருக்கக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய வானத்திலே இருக்கக்கூடிய சூரியனை ஒத்த ஜோதி தெரியும். இதுதான் வள்ளல் பெருமான் கூட அருட்பெருஞ்சோதி என்று சொல்கிறார், சாமி 1000 மடங்கு சூரியன் என்று சொல்கிறார். இந்த விஷயத்தை ஏன் இப்பொழுது நாம் பேசுகின்றோம் என்றால், நாம் நமக்குள்ளே ஏற்கனவே அந்த ஜோதி பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அவற்றை உணர்ந்து நாம் அபியாசம் செய்யும் பொழுது நம்மளுடைய அந்த சூரியனுடைய பலம் கூடும், சக்தி மையம் கூடும், கூடிக்கிட்டே போகும். ஏன்னா உணர்ந்து நம்ம ஜெபம் பண்ணணும். உணர்ந்து நான் 1000 மடங்கு சூரியனை பார்த்து கொண்டே நான் ஜெபிக்கின்றேன் என்ற உணர்வு நிலைக்கு வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம், இன்னும் ஆழமாக நம்ம உணர்வோடு நீண்ட நேரம் ஜெபம் செய்ய வேண்டிய ஆர்வம் வரும். ஏன்னா அந்த மனம் எப்படிப்பட்டது என்றால், அதற்கு ஒரு விஷயத்தை இன்பமாக நாம் கொடுத்து விட்டால், உணர்வுபூர்வமாக இன்பமாக கொடுத்து விட்டால் இந்த மனம் என்ன செய்யும்னா அதை பிடிச்சி விடவே விடாது, தூங்கிக்கிட்டே இருக்கும். அதை பிடிச்சி அதனுடைய முயற்சியாக தான் நாம் அந்த மாதிரியான அந்த உணர்வு நிலையில், சித்தவித்தை உணர்வு நிலையில் நீங்கள் 1000 மடங்கு சூரியனை பிரகாசத்தை நீங்கள் பார்த்து கொண்டே ஜெபிக்கும் பொழுது இந்த மனம் அதிலே லயப்பட்டு ஆனந்தப்பட்டு ஆனந்தமயத்தனாக இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நம்மளை ஜபம் செய்ய வைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த விஷயங்களை நம்ம சித்தவேதத்துல சாமி சொல்றாங்க, உனக்குள்ள ஒளி கண்ணை கசக்கினா என்ன செய்யுது, ஒரு 2 கண்ணை நம்ம ஒரு நேரத்தில் வேகமாக கசக்கினா என்ன செய்யுது, 2 கண்மணிலேருந்து ஒளி வருகிறது. சித்தவேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. செவத்தில் போய் யதார்த்தமாக முட்டிட்டோம், கண்ணில் லேட்டாக விரல் பட்டுச்சுன்னா என்ன செய்யுது, டக்குன்னு ஒரு நீல நிற ஒளி மாதிரி வருது. இதெல்லாம் சித்தவேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்ல. இவற்றை நீ ஆனந்தமாக செய்து பார்க்க வேண்டிய விஷயம். எந்த விஷயத்தை? ஜபம் செய்து பிராணாயாமம் செய்து 1000 மடங்கு சூரியன் அது சுழிமுனையில் எனக்கு தெரிந்தால்
அந்த சூரியனை ஒத்த ஜோதி தெரிகிறதா என்று நீ பார்த்து தெரிந்துவிட்டால் நீ உனக்குள்ள ஒரு பேரானந்தம் ஏற்பட்டு, நான் என்னுடைய இந்த ஆன்மீகமான சாதகத்தில் நான் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஆனந்தம் உனக்கு ஏற்பட்டால், உனக்கு மென்மேலும் சித்த வித்தை செய்வதில் ஆர்வம் வரும். அப்பொழுது தொடர்ந்து செய்யும் பொழுது உனக்குள் பேரானந்தம் ஏற்பட்டு, உன்னை நோக்கி இறையருள் உள்ளே உனக்குள்ளாக இருக்கிறது என்பதை உணரும் பொழுது தன்னை உணர முடியும். தன்னை உணர படிக்க வேண்டும் என்று சாமி சொல்றார். தன்னை உணர படிப்பது என்பதே இந்த மாதிரியான விஷயங்களை, இது ஒன்று அனுபவம் அல்ல. எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ள ஒரு பொதுவான விதி இல்ல. இது அனுபவம் அல்ல. ஆனால் நீ அனுபவித்து பார்க்கக்கூடிய விஷயம். இப்படி நீ அனுபவித்து பார்த்து செய்தால், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சதா இருக்கக்கூடிய அந்த ஜோதி பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த சத்தாய் இருக்கக்கூடிய அந்த தாது அதிகமான சத்துக்களை சேமித்து 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 உன்னை மென்மேலும் ஆன்மீகத்தில் மெருகூட்டுவதற்காக சாமி சித்தவேதத்திலே எழுதி வைத்துள்ளார். ஆதலால் உனக்குள் நீ ஒளியை பெருக்க வேண்டும். சித்தவித்தை இந்த பிரணயாமத்தினால்தான் உனக்குள் இருக்கும் உள்வொளியை பெருக்க முடியும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா ஒளியை வைத்துதான் நான் ஒளியை பெருக்க முடியும். ஒரு தீபம் இருக்கிறது, அந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. அது அணையும் மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? எண்ணெய் ஊற்றி மறுபடியும் என்ன பண்ணுவோம்? அதை தீண்டி விட்டு அந்த ஒளியை பெருக்குவோம். அதே போல வாசி என்ற இந்த பிரணயாமத்தை கொண்டு அந்த அணையா விளக்காய் இருக்கக்கூடிய ஜோதியை தீண்டி அவற்றிற்கு நீ தொடர்ந்து அவற்றை தீண்டி 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 உன் ஒளியை நீ பெருக்கிக் கொண்டால் இந்த 1000 மடங்கு சூரியன் இன்னும் பெரும் சூரியனாக மாறுவதற்கு வேதிப்பொருட்கள் உன்னிடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் நாம் நம் எண்ணத்தில் சாமி உதித்த நமக்கு உள்ள எண்ணத்தை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இவையெல்லாம் நமக்கு சாமி கொடுத்த கிஃப்ட், சித்தவேதத்தில் எழுதப்பட்ட கிஃப்ட், பரிசு பொருள். எப்படி நீ செய்வாய், எப்படி நீ இவற்றை ஒளியை பெருக்குவாய் என்பதற்கு சான்றாக சித்தவேதத்திலே சாமி எழுதி வைத்துள்ளார். ஆதலால் நாம் இவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஆதலால் சித்தவித்தையை தவிர உங்களால் எந்த யோக முறையில் உங்கள் ஒளியை பெருக்க வாய்ப்பு எனக்கு தெரிந்து இல்லை. அதனால் நாம் தொடர்ந்து உங்களுடைய உள் ஒளியை நீ முதலில் பெருக்குவோம். அதற்கு பிறகு இதற்கு உபதேசம் சாமி கொடுத்திருக்காரு, செய்கிறோம். இன்னும் எத்தனையோ பேரண்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாயகமாய் படைத்தவன் பேரொழியாய் அவனோடு கலப்பதற்கான விஷயங்கள் எல்லாம் சத்தியங்கள் இருக்கின்றன. அதற்கு முன்பாக அடிப்படையாக உனக்குள் இருக்கக்கூடிய உன்னுடைய ஆன்ம ஒளி நீ பெருக்கிக் கொண்டால் நாம் ஆனந்தமைத்தனாக இருக்கலாம். ஆத்ம நமஸ்காரம்.